ஹே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இந்த வீடியோ ஒரு சூப்பரான கதை கொண்டது. இந்த கதையை நீங்கள் கண்டிப்பாக தனியாக தான் கேட்கணும். இது போன்ற வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேஷன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ கதைகள் வேணும் அப்படிங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னுடைய பேர் பிரகாஷ். நான் ஒரு லோன் சேல்ஸ் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு வரேன். என்னுடைய வேலை பிஸ்னஸுக்கு லோன் கேட்குற எல்லாருக்கும் லோனை வாரி வழங்குறது தான். அதுக்குன்னு தனிப்பட்ட ரூல்ஸ் அண்டு லோன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நான் அதை பார்த்தும் கொடுக்கலாம், பார்க்காமலும் கொடுக்கலாம். எனக்கு தேவையானவர்களுக்கும் அதே நேரத்தில் என்னுடைய லோன் டார்கெட்டை பொறுத்தும் அந்த விதிகளை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்கிட்ட பெரிய கடன் தொகையை வாங்கினார். நான் என்னுடைய டார்கெட்டை முடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு லோனை வாரி வழங்கினேன். கிட்டத்தட்ட 6-7 கோடி ரூபாய்க்கு லோன் எடுத்து ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் போக போக பிஸ்னஸ் நலிவடைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவரோட ஃபோன் எடுக்கலை அப்படின்ட்டு அவருடைய வீட்டுக்கு போனால் அங்கே அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். மனுஷன் ரொம்ப நல்லவர், போய் சொல்ல தெரியாது. அதனாலேயே அவருடைய பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். என்ன பண்ணுறது, இந்த லோனுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாமே முடிக்கணுமே. அதுக்காக ஒரு மாதங்கள் வெயிட் பண்ணி நான் அவருடைய வீட்டுக்கு போனேன். அங்கே தான் அவருடைய மனைவி ஸ்வேதாவை பார்த்தேன். ஸ்வேதாவுக்கு வயது எப்படியோ ஒரு 36 இருக்கு. அவள் பார்க்க இடமிச்சமல கலர், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ரொம்ப அழகாகவே இருப்பான். நல்லாவே பேசுவான்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் முதல் முறை பார்க்கும்போது அப்பப்பா அந்த முட்டைக்கண்ணை பார்வை, இவன் வந்துட்டான் லோனை வாங்க, அந்த மாதிரியான பார்வை தான் இருந்துச்சு. நான் அவகிட்ட தயங்கி எப்படி என்ன ஆச்சு அப்படின்னு விலாவரியாக கேட்டேன். அவள் அஃபிஷியலான எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட கொடுத்துட்டு, இந்த லோன் என்னால் கட்ட முடியாது, தயவுசெய்து இதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒருத்தர் இப்படி இறந்துட்டார் அப்படின்னா ஹவுசிங் லோன் இது போன்ற பிஸ்னஸ் லோன்ஸ் எல்லாம் தானாகவே அது வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னா வாங்கினவருக்கும் பேங்க்குக்கும் தான் சம்மந்தமே தவிர அவருடைய குடும்பத்துக்கும் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அது ஒரு லீகல் பாயிண்ட்டாக வச்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 36 வயசு ஆன ஸ்வேதாக்கு நல்ல அழகாக இருந்தாலும் அவங்களுக்கு படிப்பறிவு கம்மி தான். ஆமாம், ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து தனக்கு ஒரு தாரம் வேணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக கட்டிக்கிட்டு கூப்பிட்டுட்டு வந்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறம் முழுமையான அறிவு இல்லாத நேரத்தில் அவள் எங்கிட்ட ப்ளீஸுன்னு கெஞ்சணும், நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்பிக்கை கொடுத்தேன். அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டை என்னுடைய லோன் மேனேஜர் டீம் ஹெட்ன்ற மாதிரி பேச வச்சேன். அவனும் ஹாஷாக பேசினான். பட் நான் குறுக்க வந்து நான் இதை தடுத்து நானே அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்தேன். அதுக்கப்புறம் எங்களுடைய நட்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைச்சது. அதுக்கு அடுத்த நாள் எதிர்ச்சியாக நான் ஸ்வேதாவை ஒரு மாலையில் பார்த்தேன். ரொம்ப தனியாக வந்திருந்தேன். என்ன அப்படின்னு கேட்கவும், இல்லை என்னுடைய வீட்டுக்காரர் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணோம். ஸோ எங்களுடைய ஃபேமிலி ஒர்க் படி வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய ட்ரெஸ்ஸும் சேர்த்து எங்களுடைய கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் நாங்கள் தேயில போட்டோம். இப்படி பண்ணும்போது என்னுடைய நிறைய ட்ரெஸ்ஸஸை இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அதோட கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன்ற மாதிரி நான் பேசுவேன். அந்த இன்னசென்ஸ் இன்னும் அப்படியே தான் ஸ்வேதாக்கிட்டே இருந்துச்சு. ஸ்வேதாவுடைய பிள்ளைகள் வந்து அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவள் வீட்டில் தான் இருப்பாள். அவள் வீடு பெரிய பங்களாங்க, செம்ம பெரிய பங்களா. என் மனசில் இவ்வளோ வந்து என்னுடைய தோழியாக ஆக்கிக்கணும், ரொம்ப தோழமையோடு பழகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை. சரி வாங்க, நானும் ஃப்ரீயாக தான் இருக்கேன், ட்ரெஸ்ஸஸை 2 பேரும் சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு அவளை அழைச்சிட்டு நான் போனேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்த்து தான் நாங்கள் எடுத்தோம்.
எடுத்துகிட்டு அதில் ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை வந்து அவள் ட்ரையல் பார்த்துட்டு வந்தாள். நான் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ் உங்களுக்காகவே தைச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அவள் இத்தனை நாள் ஒரு ஸ்நேகிதமாக சிரித்தா, பட் இப்போ ஒரு நம்பிக்கையான ஒரு பார்வை இருந்ததாக பண்ணலை. என் மனசு சொல்லிச்சு, எப்போவுமே இந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது, இந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவகிட்ட நான் பேசிக்கிட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அடி போட்டேன். அதையும் அவள் தெரிஞ்சுக்கிட்டு காஃபி குடிக்க வந்தாள். அந்த மாலையிலேயே ஒரு நல்ல ஒரு கார்னரை பார்த்து காஃபி குடிச்சிட்டு நான் அவளையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத அவளுக்கு நினச்சா. ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எழுந்திரிச்சாங்க. பில்லை பே பண்ணுற கூட அவங்க போனாங்க. பட் நான் கொடுக்க போகுது, ப்ளீஸ் நானே பே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தேன். ஷோர் அப்படின்னு அந்த நேரத்தில் ஒரு அமைதி இந்த 2 பேருக்குள்ளேயும் ஊடுருவி போயிட்டு இருந்தது. 2 பேரும் அப்போயே அந்த ஷேரில் வந்து உட்காந்துட்டு மேம்படுந்து பார்த்துக்கிட்டு, எங்களை சுற்றி நிறையா இறைச்சல்கள் இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் மனசில் நினச்சிக்கிட்டு நான் வந்து அந்த பில்லை வந்து பே பண்ணிவிட்டு வந்தேன். அப்புறம் அவங்க போயிட்டாங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து மெசேஜ் எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரியா சாயந்தரம் ஒரு 7 மணி போல் ஹாய் அப்படின்னு மெசேஜ் வந்தது. அஃப்கோர்ஸ் அது ஸ்வேதா தான். ஸ்வேதாவும் ஹாய் அப்படின்னு அனுப்பினோடனே நான் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு டின்னர் சாப்பிட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், கண்டிப்பாக வரலாமே அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, சில உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்கவும், எனக்கு வந்து நார்மல் சாம்பார் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க போதும் அப்படின்னு. என்னோட சிக்னேச்சர் ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சிக்னேச்சர் ட்ரெஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து கூப்பிட்டாங்க. நான் அப்படியே கிளம்பி நல்ல ஒரு ஷர்ட், நல்ல பேண்ட், நல்ல ஒரு வாட்ச், நல்ல பர்ஃப்யூம், நல்ல ஃப்ராக்ரன்ஸ் க்ரீம் எல்லாமே போட்டுட்டு அப்படியே டிப்டாப் அந்த ஜெல்லு போட்டு தலையை வந்து கோதிக்கிட்டு போனேன். போகும்போதே ஒரு பொக்கே வாங்கிட்டு போனேன். நான் என்னை அப்படி பார்த்தோன்னே இது வரைக்கும் பார்க்காததுக்குள்ளே பார்த்த ஸ்வேதா இம்ப்ரெஸ் ஆகி ஸ்டாண்ட் ஆகிட்டேன். அவள் எல்லோ கலர் சுடிதார் அந்த போட்டிருந்தேன். ஸ்வேதா, நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்க அப்படின்னு அப்படியே ப்ரப்போஸ் பண்ண. டோருக்கு முன்னாலே அவள் சுற்றி முற்றி பார்த்தவ அவங்கிட்ட எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை எனக்கு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹக் கொடுத்தா. ஃபஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஹக் கொடுத்து உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டா. நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்க வீடு எல்லாமே சுற்றி காமிச்சோம். இது ஹால், இது கிச்சன், இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இது என்னுடைய லோன்லி ரூம் அப்படின்னு ஒரு ரூமை காமிச்சோம். என்ன லோன்லி ரூம்னா என்ன, தனி அறையா, தனிமையான அறையா, தனிமைக்கான அறையான்னு நான் கேட்டேன். என் கை இறுக்கி பிடிச்சிட்டு, என் உலகத்தில் யாருமே இல்லாத நேரத்தில் நான் இங்கே வந்து பேசுவேன். என்னுடைய குமுறல்கள், என்னுடைய இயக்கங்கள், என்னுடைய சந்தோஷங்கள்னு நிறையா விஷயங்கள் இந்த லோன்லி ரூமில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு முழுசாக புரிஞ்சது. அந்த ரூம் ஒரு ப்ரைவேட் ஏரியா, அவளுக்கானது, அவளுடைய உலகமாகவே அந்த ரூம் இருக்குது அப்படின்ட்டு. அவள் நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுத்த, எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குதுன்னு இருந்தேன். ரொம்ப பாசமாக எனக்கு வந்து சாப்பாடு பண்ணி ஒவ்வொரு பருக்கையும் நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். ஒரு நல்ல டின்னர். அப்புறம் டிஷ்யூவில் கையை துடைச்சிட்டு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நான் போகணுமான்னு, இல்லை போக வேண்டாம் இங்கே இருங்க அப்படின்னு சொன்னேன். வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். யாருமே இல்லை, நான் தான் தனியாக இருக்கேன், தனியாக இருக்குங்கிறத விட தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அவருடைய கஷ்டங்கள் எல்லாமே புரிஞ்சுது. நான் பார்த்துட்டு
நீ உனக்கு விருப்பம் இருந்ததுன்னா உன்னுடைய தனிமையை நான் போக்குறேன் அப்படின்ற கையில் பிடிச்சி கண்ணுக்கும் கண்ணை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஒரு தோழமை ஆட்டம் ஆரம்பித்தது. எங்களுக்கு பிடித்த இசைகள் பற்றி பேசணும், எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, எங்கள் ஆள் மனசில் இருக்கிற சந்தோஷமான நிகழ்வுகள் இதை பற்றி பேசணும். நேரங்கள் போகிறதே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக சிரிச்சுட்டே இருந்து டயர்டாகி ஸ்வேதா தூங்கினான். நான் அப்படியே இந்த பக்கம் தூங்கிட்டேன். 2 பேரும் தனித்தனியாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்கிட்ட என் தர மாற்ற ஒரு காஃபி இருந்துச்சு. அது செம்ம ரிச்சான இது. இந்த காஃபி பாட்டில் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே குடிச்சிட்டு நல்ல ப்ளூ கலர் சாரீ கட்டிட்டு ஸ்வேதா வந்தேன். ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு என்னுடைய தனிமையை நீங்கள் போக்கிட்டீங்க. உலகத்தில் ஒரு பெண் தனியாக இருந்தால் உடல் ரீதியாக அவனை அடைய தான் நினைக்கிறாங்க எல்லாரும். ஆனால் என்னுடைய மனசை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஓ அப்படியா அப்படின்னு மனசு நினச்சிக்கிட்டு எனக்கு நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும், காஃபி நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 பேசினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஏஜ் டிஸ்கஷன் இதெல்லாம் போச்சு, கொஞ்சம் பிளான்னு போச்சு. 36 வயசுல நீங்கள் அழகாக இருக்கீங்க அது இந்த மாதிரி ஆரம்பித்தேன். அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ செகண்ட் பார்ட்டில் இன்னொரு கதையோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.